හැබැයි ඒ වෙලාවේ මා තනි නොකර ඒ වෙලාවේ ලංකාවේ සියලු තැන්වල ඡන්දය අඩු වෙනකොට 4168ක් වලපනේ ආදරණීය ජනතාව මට නාමල් රාජපක්ෂ මැතිතුමාට ලබා දුන්නා. ඒ ආදරණීය எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ முன்னிலையில் உள்ளார் என்பது அனைத்து கருத்து கணிப்பு அறிக்கைகளின் மூலமும் வெளிப்பட்டுள்ள பின்னணியிலேயே நுவரெலியாவில் நாமல் ராஜபக்ஷவிற்கு பலம் சேர்ப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுன 2,50,000க்கும் குறைவான வாக்குகளை பெற்றிருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கட்சிக்கு பலம் சேர்த்த நாமல் ராஜபக்ஷவை அடுத்த ஜனாதிபதியாக்குவதற்கான அலை நுவரெலியாவில் இருந்து ஆரம்பிக்கப்படும். நுவரெலியா மாவட்டத்திலிருந்து நான் கண்டிக்கு சென்றிருந்தாலும் இன்றும் நுவரெலியா மாவட்டத்தின் தலைவர் நானேதான். அன்று எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது வலப்பனை கிராமத்தை கட்டியெழுப்புவதற்காக மக்களிடம் ஆணை கோரினேன். அந்த ஆணையின் மூலம் இன்று வரை இக்கிராமத்திற்கு என்னால் இயன்ற அனைத்தையும் பொறுப்புடன் செய்துள்ளேன் என்பதை நினைவூட்டுகிறேன். அன்று இருளில் மூழ்கி கிடந்த வலப்பனைக்கு இன்று மின்சாரம் வழங்கி கல்வி தரத்தை உயர்த்தி வலப்பனை கிராமத்தை அபிவிருத்தி செய்துள்ளோம் என்பதை இங்கு கூற வேண்டும். அதே போன்று பொதுமக்களின் பொருளாதாரம் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தவும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இத்தகைய பின்னணியில் தேசிய அரசியலில் பங்களிக்க வேண்டிய ஒரு தருணத்திலும் நுவரெலியாவின் இளைஞர் பரம்பரையினரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் இன்று முதல் வலப்பனையின் பொறுப்பை அபீத ரத்நாயக்க எனும் இளம் தலைவரிடம் ஒப்படைக்கிறோம். இந்த இளம் தலைவருடன் இணைந்து எதிர்கால அரசியல் பயணத்தை முன்னெடுக்குமாறு வலப்பனை மற்றும் நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு நான் மரியாதையுடன் அழைப்பு விடுக்கிறேன். ஆரம்பம் முதல் இன்று வரை பொய்களை மட்டுமே கூறி வரும் தற்போதைய அரசாங்கத்திற்கு பாடம் புகட்ட நுவரெலியா மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்று நாம் தோற்றிருந்தாலும் நாளை நாம் வெற்றி பெறுவோம். அந்த பயணத்திற்காகவே அபீத ரத்நாயக்கவை நுவரெலியா மக்களிடம் ஒப்படைக்கிறோம்.